நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரசோத்யாது. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களை. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ராசியில் குரு பார்வை இருக்குது. 11ஆம் இடத்து அதிபதி 11இல் ஆரம்பத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்புறம் 12ஆம் இடம் ராசியில் குரு பார்வை பெறுகிறார். குரு சந்திர யோகம், சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. காரிய சித்தி கண்டிப்பாக கைகூடும். நீண்ட நாள் முற்று பெறாத காரியங்கள் தேடி நீங்கள் அதை முடிப்பீங்க. அற்புதமான நேரம். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. பிபிஓ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பகை உணர்ச்சி இருக்கும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உங்களுக்கே பிபி சுகர் எகிற வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் எல்லா குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருக்க போவதால் உங்களுக்கு சாதிக்க போகிறீர்கள். பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை பற்றி இன்ஸ்டியூஷன் பாராட்டும், மற்றவர்களாலும் பாராட்டப்படுவீர்கள். அற்புதமான நேரம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. அஷ்டலட்சுமி யோகம் குவிகிறது என்று சொல்லலாம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் யோகம் நிறைந்த ஒரு வாரம். இது நாள் வரைக்கும் நீங்கள் தேடினால் கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ தானாக உங்களை வீடு தேடி வரப்போகிறது. சாதிக்க